ஜென்சிக்கான படம். செம வைப்பு, ஃபுல்லாக கத்திக்கிட்டே தான் இருக்கும் படம் ஃபுல்லாக. படம் முடிஞ்சோடனே செம்ம கிளாப்ஸு செகண்ட் ஹாஃப்காக. இது வந்து ஜென்சி ஆடியன்ஸ்க்கான படம் தான். லைக் பெரியவங்க வந்து பார்த்தா அவங்களுக்கு செட் ஆகாது. லைக் ஜென்சி பசங்க பார்த்தா நல்லா ஜாலியாக நல்லா ஃபன்னாக பார்த்துட்டு 3 படம் வந்து எல்லாரும் சுமாராக இருக்குன்னாங்க. அதுக்கே நாங்கள் 100 கோடி அடிச்சு காட்டினவர் தான் பிஆர் அண்ணா. இப்போ இந்த படம் பாருங்க, டெஃபினட்டாக 200, 300, 400ன்னு போய்கிட்டே தான் இருக்கும். கவலையே தேவையில்லை. மீம் வச்சு தான் படத்தை ஓட்டியிருக்காங்க செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக. ஆனால் நல்லா இருந்துச்சு. ஜென்சிக்கான படம் ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஜென்சிக்கு ரொம்ப பிடிக்கும், பயங்கரமாக கனெக்ட் ஆகிடுவாங்க. சாங்ஸ் எல்லாம் தான் செம்மையாக இருந்துச்சு. அனிருத் பிஜிஎம் எல்லாமே செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எஸ்ஜே சூர்யா தான் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. அதுவும் லாஸ்ட்டில் வந்து ஒரு டான்ஸ்லாம் ஆடுறாரு, அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை, செம்மையாக இருந்துச்சு. அந்த சென்னை எப்படி இருக்குன்ற காமிச்ச விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு ஃபில்மு, செம்மையாக இருக்குது. செம்மையாக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது, பெஸ்ட்டாக இருக்குது. தமிழில் ஒரு புது மாதிரியான ஒரு படம். இவ்வளோ இந்த மாதிரியான ஒரு விஎஃப்எக்ஸோட ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக 2040 சென்னை எப்படி இருக்கும், என்ன நடக்கும் அப்படிங்கிறது இது வரைக்கும் வந்ததில்லை. அதில் இது ஒரு புதுசாக இருக்குது. எஸ்ஜே சூர்யா வர்றது எல்லாமே, எஸ்ஜே சூர்யாவுக்கும் பிரதீப்புக்குமான அந்த ஒரு சீன்ஸ் எல்லாமே செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. மிஷ்கின் கேமியோ எல்லாமே நல்லா இருந்துச்சு. கௌரியும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக ஜென்சிக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆகும். அதுதான், இது வந்து ஜென்சி பசங்களுக்கு அது ஓகேவாக இருக்கும். மேஜராக இருக்கிற ஃபேமிலி சார்ந்து வரவங்க, கொஞ்சம் மெச்சூராக இருக்கிறவங்களுக்கு இது பிரதீப்போட யூஷுவல் படங்கள்லேருந்து நிறைய மிஸ் ஆகிருக்கும். மற்ற அங்கேயும் ஒரு இடத்துல திடீர்னு பிளாஸ்ட் ஆகுது, திடீர்னு நல்ல காமெடிகள் வருது. பட் ரொம்ப கேப்பில் நிறைய ட்ரை பண்ணியிருக்கனால அங்கங்கே ஒர்க் அவுட் ஆகுது. ஃபுல்லாக ஒரே ஃப்ளெஜ்ஜாக ஒர்க் ஆகிருக்குன்னா ஒர்க் ஆகலை. அதான் சொல்கிறேன், சின்ன பசங்க என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்குமே ஒரு 10-12 வயசு பசங்க பார்க்குறாங்கன்னா பிரதீப்பை ஏற்கனவே வேறு மாதிரி பார்த்துருக்கனால அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. சின்ன பசங்களுக்கு தான் கனெக்ட் ஆகும். ஆனால் கரெக்டாக சம்மர் லீவில் வந்திருக்கு. ஸோ ஜாலியாக பசங்க என்ஜாய் பண்ணுவோம். குட்டி பசங்க கூட வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. செகண்ட் ஹாஃப் ஓகேவாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவ்வளோவா ஒர்க் அவுட் ஆகலை. எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஜாலியான படம். அடுத்த ஹிட் தான் பிஆர் இருக்குது. பிரதீப் ரங்கநாதன், எஸ்ஜே சூர்யா எல்லாருமே நல்லா தான் நடிச்சிருந்தாங்க. கான்செப்டும் புதுசாக இருந்துச்சு. ஜாலியாக பார்த்துட்டு வரலாம். சூப்பராக இருக்குது படம். ஓகேங்க, ஒரு தடவை பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. எஸ்ஜே சூர்யா நல்லா நடிச்சிருக்காரு. எல்லாருக்குமே பிடிக்கும். மூவிலான ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொஞ்சம் லேகாக இருக்குது, பட் பரவாயில்ல. கான்செப்ட் நல்லா யோசிச்சிருக்காங்க. படம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்ல படம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா எமோஷனலாக முடிச்சிருக்காங்க. அவர் சூப்பர். அவர் சொல்லவே தேவையில்லை. அவர் ஓஜி தான். அவரோட பழைய காலத்து படம்லாம் பார்த்துருக்கோம். இதுலையுமே ஐயோ ப்ரோ, படம் சூப்பராக இருந்தது. எஸ்ஜே சூர்யா மாஸ் காட்டிட்டாரு. படத்தில் எல்லாமே இருக்கு, என்ன கேட்டாலும் அது இருக்கு ப்ரோ. படத்தில் செம வைப்பு, ஃபுல்லாக கத்திக்கிட்டே தான் இருக்கும் படம் ஃபுல்லாக. இலக்கிய மோதிரமாடா. டேய் ஆமாண்டா. லைக் நம்ம செக் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து பாரு. அப்படி பண்ணும். 98% பிரேக்கப் நாடு. அவர் சூப்பராக பண்ணியிருந்தார். அவர் நல்லா பண்ணியிருந்தார். அவர் வந்து தமிழ் அடிச்சுக்க முடியாது. நடுவில் வந்து பயங்கரமாக தமிழில் ஒரு டைலாக் விடுறாரு. அது மாதிரி அவர் என்னென்னலாம் அவருக்கு ஸ்ட்ரென்த் இருக்கோ அதை வச்சு பயங்கரமாக யூஸ் பண்ணியிருக்காரு டைரக்டர் விக்னேஸ்வரனும். யாரு ஹீரோ சூப்பர் ஸ்டார் பாருங்க, கேட்கவே தேவையில்ல. பிஆர் அண்ணா என்றைக்குமே பிஆர் அண்ணா தான். 3 படம் வந்து எல்லாரும் சுமாராக இருக்குன்னாங்க. அதுக்கே நாங்கள் 100 கோடி அடிச்சு காட்டினவர் தான் பிஆர் அண்ணா. இப்போ இந்த படம் பாருங்க, டெஃபினட்டாக 200, 300, 400ன்னு போய்கிட்டே தான் இருக்கும். கவலையே தேவையில்லை. ஹானஸ்டான உண்மையிலே நல்லா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, ஜாலியாக போச்சு. வேறு என்ன, பிஆர் அண்ணா, வி லவ் யூ பிஆர் அண்ணா. என்ன சொல்கிறதுனே தெரில. ஒரு சூப்பரான படம். சாங்ஸ்லாம் ஏற்கனவே கேட்டது தானே, நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, ஆனால் கொஞ்சம் பாட்டெலாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அது இல்லைனா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்திருக்கும் படம். அது இல்லை தெரியுதுண்ணா, அது பரவாயில்ல. இந்த படத்துக்கு இது போதுன்ற அளவு தான் இருந்துச்சு. எந்த மாதிரி ஆடியன்ஸ்னா கண்டிப்பாக கப்புள்ஸ் தான். மிச்சபடி ஃப்ரெண்ட்ஸாக வந்து ஜாலியாக கலாச்சிட்டே வேணால் படம் பார்க்கலாம். ஃபேமிலியாகவும் வந்து பார்க்கலாம். அது எதுவும் வல்கரால எதுவும் இல்லை, ரொம்பலாம் இல்லை இருக்குது. ஓகே, பரவாயில்ல. ஓகே, படம் ஓகே தான். சாரி படம் ஓகே தாங்க, ஆவரேஜாக தான் இருக்குது. பட் நல்ல ஒரு சப்ஜெக்டாக எடுத்திருக்காங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது படம். நல்லா எடுத்திருக்காங்க. உண்மையிலேயே மேக்கிங் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. என்னங்க, ஸ்கிரிப்ட் நல்ல ஸ்கிரிப்டுங்க. உண்மையிலேயே நல்ல ஸ்கிரிப்ட் தான்.
பட் கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப கட்டு நிறையா இருந்த மாதிரி இருந்தது. ஒரு சீன்ஸ் எல்லாம் வந்து ஒரு சீக்வென்ஸாக இல்லாத மாதிரி தான் கொஞ்சம் இருந்தது ஃபஸ்ட்டு ஹாஃபில். செகண்ட் ஹாஃப் ஓகே பரவாயில்ல, நல்லா எடுத்துகிட்டு போனாங்க. இதெல்லாம் யங்ஸ்டர்ஸ் பார்க்குற மூவி மாதிரி தாங்க இருக்குது. கம்ப்ளீட்டாக யங்ஸ்டருக்காக தான், பிரதீப் ரங்கநாதனுக்காக நல்லா ஒரு பிளேஸில். படம் ரொம்ப வைபாக இருந்தது, செம வைபாக இருந்தது. படம் நல்லா இருந்துச்சு, ரொம்ப நியூவான கதையாக இருந்துச்சு. சூப்பராக அந்த ஓல்டு சாங்ஸ் எடுத்துகிட்டு வந்தது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாங்ஸ்லாம் சீன்ஸில் கரெக்டாக ஃபிட் பண்ணியிருந்தது வந்து நல்லா இருந்துச்சு. அது நல்லா தான் இருந்துச்சு. எல்லா ஏஜ் குரூப்புமே பார்க்கலாம். மூவி நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் மட்டும் சீமான் ஆக்டிங் சூப்பர். சீமான் ஆக்டிங் சூப்பர். எஸ்ஜே சூர்யா டான்ஸ் நடுவில் ஒன்று வந்துச்சு, அது பார்க்க சூப்பராக இருந்துச்சு. போட்டு தியேட்டர் வைப்பு தான். எனக்கென்ன யாரும் இல்லை சாங்லாம் செமையாக பண்ணிட்டாங்க. அதுக்கு தியேட்டர் ஃபுல் சவுண்டு. படம் கண்டிப்பாக நல்லா இருக்கு, வந்து பாருங்க, நல்லா இருக்கும் ப்ரோ. மூவி ஃபுல்லாக போர். செகண்ட் ஹாஃப் பக்கா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் போர் அடிச்சுது. செகண்ட் ஹாஃப் நான் கண்டிப்பாக சேர்ந்து தியேட்டர் ஃபுல்லாக அந்த ரெஸ்பான்ஸ் பக்காவாக இருந்துச்சு. எனக்கு என்ன யாரும் இல்லை சாங்கை தூக்கிட்டாங்க, பக்காவாக இருந்துச்சு. யங்ஸ்டர் நல்லா பார்க்கலாம் ப்ரோ. முக்கியமாக யங்ஸ்டர் பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்த்தா நல்லா வைபாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் படம். இந்த காலத்தில் யார் யார் இருக்காங்களோ அவங்களெல்லாம் மீம் தான். மீம் வச்சு தான் படத்தை ஓட்டியிருக்காங்க செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக. ஆனால் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் முடியும் போது நல்லா கிளாப்ஸ். மியூசிக் எல்லாமே அனிருத்தன் நல்லா தான் இருந்துச்சு. மூவி இல்லை ப்ரோ. படம் முடிஞ்சோடனே செம்ம கிளாப்ஸு செகண்ட் ஹாஃப்காக. நல்லா இருந்துச்சு. 2Kக்கு பிடிக்கும். ஆமாம், 2K கிட்ஸுக்கு பிடிக்கும். 90 கிட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ஒரு நல்ல கதை, அதை வந்து இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி, இந்த 2K கிட்ஸுக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்காரு. சீமானியே கேட்குறீங்க. அவர் வந்து அதான் அவருக்கான கேரக்டர் கொடுத்தது, அது கரெக்டாக பண்ணியிருக்காரு. அது என்ன அரசியலும் சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரியாதுங்க சத்தியமாக. சூப்பராக இருந்துச்சா? அவரோட ஆக்டிங் எல்லாம் சூப்பராக இருந்தது. கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. சூர்யாவோட நல்லா இருக்கு. சூர்யா ஆக்டிங் சூப்பராக இருக்குது. எஸ்ஜே சூர்யா ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி பிரதீப் ரங்கநாதனோட ஆக்டிங்கும் நல்லா இருக்கு. எல்லாருமே பார்க்கலாம். சின்ன ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ரொம்ப லைவ்லியாக இருந்தது, லைக் ரியலிஸ்டிக்காக இருந்தது. என்னென்னா லைக் எல்லாருமே ஏஐ மேலே டிபெண்ட் பண்ணக்கூடாது, ஹியூமன் டச்சு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நல்லா எடுத்து சொல்லியிருக்காங்க. தேங்க்ஸ். ஆனால் எதிர்காலத்துக்கு எதிரொலியாக இருக்கும். மூவி நல்லா இருக்குது. இருந்தாலும் வருங்காலத்துக்கு எப்படி எப்படி நடக்கணும், எப்படி இருக்குன்றது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. இது வருங்காலத்தில் நல்லாயிருக்கும். அது தரமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு.